வீடு வாங்கும்போது இந்த 8, 13, 44 இந்த மாதிரி நம்பர் இருக்கிற வீடு வாங்கலாமா வேண்டாமா? இந்த நம்பர்ஸ் எந்த வாஸ்து சாஸ்திரத்துல நம்பர் பார்த்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லல. ஆனா இது பொதுவாகவே இந்த மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் நிறைய பாக்குறாங்க. நான் கூட மலேசியா வாஸ்து பார்க்க போயிருந்தப்ப கூட தென்மேற்குல டாய்லெட் இருந்துச்சு. அந்த வீட்டோட நம்பர் 13 அப்படின்னா, சார் 13ஆம் நம்பர் வீடு, இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த வீட்டுடைய வாஸ்து கட்டமைப்பு தான் மிக முக்கியமானது. அந்த வீட்டுல தென்மேற்குல டாய்லெட் இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு. அவங்க நம்பிக்கை என்னவா இருக்கு, இந்த நம்பர்ல வீடு வாங்குறதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஊர்ல கூட என்ன பண்றாங்கன்னா, 8ஆம் நம்பர் பிளாட் வாங்கலாமா, 13ஆம் நம்பர் பிளாட் வாங்கட்டுமா, இந்த நம்பர் இந்த பிளாட்டுக்கு நல்லதா ராசியா அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஜோசியத்துக்கும் வாஸ்துக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற ஆளு. ஆனா இது எல்லாமே மூட நம்பிக்கையான விஷயம் தான். நீங்க நல்ல இடம் வாங்குங்க, அதுல வாஸ்துபடியான வீடு கட்டுங்க, அதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நம்பர்லாம் நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது, கவர்மெண்ட் அலாட் பண்றது. நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அலாட் பண்ற நம்பர் தவறா இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம போயிட முடியுமா? இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்காம அறிவியல் சார்ந்த அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கட்டமைப்பை ஏற்படுத்துங்க, உங்க வீடு நல்லா இருக்கும்.